வெற்றி பெறும் வரை போராடு. இது சாத்தியப்படாது. இதுல பல 100 பள்ளிகள் வச்சு இதுக்கு தற்கொலை முயற்சி பண்ணாதடா. வணக்கம். உங்களை ரெயின்போ 360யின் கதை நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு ஊரில் ஒரு பெரிய கோவில் ராஜகோபுரம். அந்த கோபுரத்தில் பல 100 பள்ளிகள் வச்சுக்கிட்டு இருக்கு. அதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுது. என்னென்னா, எல்லாருமா கோபுரத்தோட அடிவாரத்துலேருந்து மேலே கோபுரத்து உச்சி வரைக்கும் போய் சேர்ற ஒரு பந்தயம். அதில் யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்க வெற்றி வீரர்னு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி இதுங்க வந்து பந்தயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பந்தயம் ஸ்டார்ட் பண்ண சில நிமிடங்கள்லேயே பல பள்ளிகளுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளால் முழுமையாக கடைசி வரலும் போக முடியாது, இது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க என்ன சொல்லுது, இது சாத்தியப்படாதுன்னு நின்றுடுச்சு. பாதி பள்ளி வந்து தன்னுடைய பயணத்தை நிறுத்திடுச்சு. மீதம் உள்ளது போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கப்போ ஒரு பாதி கோபுரம் கூட கடந்திருக்காது. அதுக்குள்ளே ஒரு கணிசமான பள்ளிகள்லாம் இதுக்கு மேலே போனோம்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நம்ம இதோட நிறுத்திக்குவோன்னு சொல்லிட்டு அதுங்களும் பந்தயத்தை விட்டு விலகிடுது. இதை மீறி ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. அப்போ எல்லாம் கத்துது, நீங்கள் இதை மீறி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நீங்கள் நின்றுடுங்க அப்படின்னு சொல்லி கத்துது. இதை கேட்டு எல்லா பள்ளியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, நின்றுடுது. ஒரே ஒரு பள்ளி மட்டும் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் குட்டி பள்ளி போயிட்டே இருக்குது. எல்லாம் கத்துது, டேய் ஏண்டா தருதலை, போய் நீ வந்து உயிரோடு வரமாட்டடா, நீ வந்து நின்றுடுறான்னு கத்துதுங்க. இவங்க வந்து அது காதில் வாங்குறதே இல்லை, அது முன்னேறி போயிட்டே இருக்குது. சில பள்ளியெலாம் அதை பார்த்து கத்துது, டேய் இதுக்கு தற்கொலை முயற்சி பண்ணாதடா, தருதலை இறங்கி வந்துடுறான்லாம் சொல்கிறாங்க. அது கேட்கல, அவன் போயிட்டே இருக்கான். இந்த பள்ளி போயிட்டே இருக்குன்னு பார்த்தா அது போய் சில நிமிடங்களில் அது போய் கோபுரத்தின் உச்சியையும் அடைஞ்சிருது, வெற்றி கண்டுருது. அப்போது எல்லா பள்ளியும் பேசிக்குது, ஆமாம் நம்மளாம் போக முடியல, அவன் மட்டும் எப்படி போனான்னு. அப்போ தான் ஒரு உண்மையை அந்த பள்ளியோட சகோதர பள்ளி சொல்லுது. அவனுக்கு வந்து காது கேட்காதுங்க, அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அவனுக்கு கேட்கல, அதனால் அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்படி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா இதே போல் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, எதையும் கேட்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருக்கணும். நமக்கு எய்ம் வந்து நம்மளோட லட்சியம்தான். அதனால் முடிகிற வரலும் போராடுங்கிறது இல்லை, வெற்றி பெறும் வரை போராடு. இப்படித்தான் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும், வெற்றி பெறும் வரை. அக்கம் பக்கத்தில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காமல் முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி போனால் மட்டுமே தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நாம் சில நேரத்தில் இப்படி தாங்க இருக்கணும். வெற்றியை எட்டணும்னு நினச்சா காதில் எதையும் வாங்கக்கூடாது. முன்னேற்றம், வெற்றி மட்டுமே குறிக்கோளாக இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியுங்கிறது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிகிற உண்மை. ரெயின்போ 360யை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.